நாம இப்ப வந்து சுவாசித்தலின் கடைசி நிலையை பத்தி பார்க்க போறோம். The third and the final step of respiration, cellular respiration, which is called the electron transport chain. So we have seen glycolysis, which is the first step, second step Krebs cycle, and the final step and the third step is electron transport chain. சுவாசித்தலின் கடைசி நிலைன்னு சொல்றோம். ஸோ இது வரைக்கும் எங்குமே வந்து ஆக்சிஜன் வந்து டைரக்டாக ஈடுபடவில்லை, எந்த வினையிலும் ஈடுபடவில்லை. ஆக்சிஜன் ஹேஸ் நாட் டேக்கன் பார்ட் இன் எனி ரியாக்ஷன் டைரக்ட்லி. நம்ம ரெஸ்பிரேஷன்னாலே, ஏரோபிக் ரெஸ்பிரேஷன்னாலே நம்ம என்ன சொல்லியிருக்கோம்னா, ஆக்சிஜனின் உதவியோடு படிப்படியாக கரிம பொருட்களிலிருந்து ஆற்றலை வெளியிடுவது, அதுதான் வந்து ரெஸ்பிரேஷன். பிரேக் டவுன் ஆஃப் த ஆர்கானிக் மேட்டர், a gradual breakdown of organic matter with the help of oxygen. ஆனா எங்குமே எந்த நிலையிலுமே வந்து நம்ம ஆக்சிஜனின் நேரடி பங்களிப்பை வந்து நம்ம பார்க்கல இது வரைக்கும். ஸோ தட் we will see only in the final step of respiration. இங்க தான் வந்து நேரடியாக ஆக்சிஜன் வந்து பங்கெடுத்து இந்த சுவாசித்தல் நிகழ்வை வந்து பூர்த்தி செய்கிறது. So that is what we are going to see today. Before that, I just want to refresh the structure of mitochondria. Mitochondria என்கிற உறுப்பின் அமைப்பை வந்து சும்மா just ஒரு refresh பண்ணிக்கலாம். This is the structure where it has the outer membrane which is smooth, okay, and the inner membrane is involuted. So உட்புறமாக நீட்சி அடைந்த மைட்டோகாண்ட்ரியாவின் உட்சவ்வுன்னு சொல்றோம். வெளிச்சவ்வு வந்து மென்மையானது, ஸ்மூதா இருக்கு. உட்சவ்வு வந்து உள் நீட்சி அடைந்து இருக்கு. இதுக்கு கிறிஸ்டே அப்படின்னு பேரு. அண்ட் உள்ள இருக்கக்கூடிய, இடையில் இருக்கக்கூடிய நீர் மிகுந்த பகுதி வந்து மேட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இங்கதான் வந்து கிரெப்ஸ் சுழற்சி நடைபெற்றது. கிரெப்ஸ் சுழற்சி வந்து நடைபெற்றது இங்கதான், மேட்ரிக்ஸ்ல தான். இப்போ எலக்ட்ரான் கடத்து சங்கிலி அப்படின்னு சொல்லக்கூடிய எலக்ட்ரான் கடத்து வினை, எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் செயினுக்கு தேவையான அனைத்து மூலக்கூறுகளும் இந்த இன்னர் மெம்பரேனில் தான் அமிழ்ந்து காணப்படுகின்றன. இந்த மெம்பரேன்ல இருக்கக்கூடிய அந்த புரத லிப்போப்ரோட்டீன் படிச்சிருக்கோம் இல்லையா? லிப்போப்ரோட்டீனஸ் மெம்பரேன், பிளாஸ்மா மெம்பரேன் இஸ் லிப்போப்ரோட்டீனஸ் இன் நேச்சர். ஸோ அந்த மெம்பரேன் சவ்வின் இடையிடையே நம்ம எலக்ட்ரான் கடத்து சங்கிலியின் மூலக்கூறுகள், அதில் பங்கேற்கக்கூடிய அந்த மூலக்கூறுகள் வந்து அமிழ்ந்து காணப்படும். This is the overall structure of mitochondria in which respiration takes place. So cellular respiration is the chief role of cellular respiration is energy production. அதுதான் நம்ம பார்த்துட்டோம். முக்கியமான செயல்பாடு வந்து ஆற்றலின் உற்பத்தி, செல்லுலார் சுவாசித்தல். ஸோ இதில் வந்து ஆற்றல்ங்கிறது வந்து நம்ம ஏடிபியின் உற்பத்தியை தான் நம்ம ஆற்றலின் உற்பத்தின்னு சொல்கிறோம். ஓகே, ஸோ இதில் வந்து ரெண்டு விதமாக ஏடிபி உற்பத்தி ஆகிறது. ஒன் இஸ் டைரக்ட் ஏடிபி ப்ரொடக்ஷன், நேரடியாக ஏடிபி உற்பத்தி ஆகுது. எப்படி அப்படின்னா சப்ஸ்ட்ரேட் லெவல் ஃபாஸ்போரிலேஷன், தளப்பொருள் பாஸ்பரீகரணம் நம்ம பார்த்தோம் இல்லையா? கிளைகாலிசிஸ்லேயும் நடக்குது, கிரெப்ஸ் சைக்கிள்லேயும் நடக்குது. கிளைகாலிசிஸில் இந்த ஃப்ரக்டோஸ் 1,6 டைஃபாஸ்பேட், அப்புறம் பாஸ்போயினால் பைருவேட் லாஸ்ட் ஸ்டெப். ஸோ எந்த ஒரு ஆற்றல் நிறைந்த கரிம மூலக்கூறுகளும் அது சிதைவடையும் பொழுது அதனிலிருந்து பாஸ்பேட் மூலக்கூறு பிரிந்து பாஸ்பரீகரணம் செயலில் ஈடுபடுகிறது. ஸோ ஏடிபி மாலிக்யூல் வந்து it gains one phosphorus group from the organic substrate and forms ATP. இதுதான் வந்து substrate level phosphorylation அப்படின்னு சொல்றோம். இது டைரக்ட் ஏடிபியும் ப்ரொடக்ஷனும் நம்ம பார்க்கலாம், ஆக்சிடேட்டிவ் பாஸ்போரிலேஷனும் நம்ம பார்க்கலாம். தட் இஸ் ஆக்சீகரண பாஸ்பரீகரணம். எப்படின்னா இந்த நம்ம கிளைகாலிசிஸ்லேயும் சரி, கிரெப்ஸ் சுழற்சியிலையும் சரி, we have seen முக்கியமான ஒரு மூலக்கூறு உருவாக்கப்படுகிறது அப்படின்னா அது NADH and FADH2 தான். இதுதான் வந்து ஆற்றல் சேமிக்கும் உயிரிய மூலக்கூறு நம்ம படிச்சிருக்கோம். This is the actually reduced form of the coenzyme. NADH plus H plus and FADH2 are the reduced coenzyme. When NAD accepts
hydrogen. Okay, FAD accepts hydrogen. NAD and FAD are coenzymes நம்ம படிச்சிருக்கோம், இணை நொதிகள் நம்ம பார்த்திருக்கோம். ஸோ இவைகளின் முக்கியமான வேலை என்னன்னா, இவைகள் வந்து ஹைட்ரஜனையும் எலக்ட்ரான்களையும் தாங்கக்கூடிய வகையில் இருக்கு மூலக்கூறுகள். ஓகே, ஸோ when they accept electrons and hydrogen, they get reduced. Okay, so they become energy rich compounds. ஆற்றல் நிறைந்த மூலக்கூறுகளாக மாறிவிடுகின்றன. So in when they get oxidized, now they are reduced. Okay, they already have the energy. Now when they get oxidized, அவைகளிலிருந்து அந்த எலக்ட்ரான்களும் புரோட்டான்களும் பிரித்தெடுக்கும் பொழுது அவை மீண்டும் NAD ஆகவும் FAD ஆகவும் உருவாக்கப்படுகின்றன. They again become oxidized to NAD and FAD, ready to accept electron from Krebs cycle as well as glycolysis. So இதுதான் வந்து oxidative reaction சொல்றோம். Okay, oxidizing NADH2 and FADH2. இதன் மூலமாக பிரிக்கப்படும் எலக்ட்ரான்களும் புரோட்டான்களும் என்ன ஆகும்னா, they are responsible for the formation of ATP. So பாஸ்பரீகரணத்திற்கு அவை காரணமாக இருக்கின்றன. ஸோ இதனால தான் வந்து oxidative phosphorylation சொல்றோம். So ATP is produced during another process called oxidative phosphorylation. When the reduced NADH2 and FADH2 are oxidized, they release the energy in the form of ATP. So இந்த இவைகளில் சேமிக்கப்பட்ட ஆற்றல் ATPயின் உருவாக்கத்திற்கு பயன்படுத்தப்படுகிறது. ஸோ இந்த உயிரிய ஆற்றல் மூலக்கூறுகளான NADH2வும் FADH2வும் ஆக்சீகரணம் அடையும் பொழுது அவைகளின் ஆற்றல் வெளிப்படுவதால் ATP உருவாக்கப்படுகிறது. ஸோ இதனால் இதற்கு ஆக்சீகரண பாஸ்பரீகரணம் அப்படின்னு பேர். ஸோ ரெஸ்பிரேஷன்ல ரெண்டு விதமாக ஆற்றல் உருவாக்கப்படுகிறது. ஒன் இஸ் டைரக்ட் ATP ப்ரொடக்ஷன், நேரடி ஆற்றலின் உருவாக்கம், தட் இஸ் தலப்பொருள் பாஸ்பரீகரணம். இன்னொன்று வந்து ஆக்சிடேட்டிவ் பாஸ்போரிலேஷன், தட் இஸ் ஆக்சீகரண பாஸ்பரீகரணம். So how do we get energy from ATP? நம்ம படிச்சோம் ATP is the ஆற்றல் மூலக்கூறு, ATPல இருந்து எனர்ஜி கிடைக்குது. எப்படி கிடைக்குது? How do we get the energy னா, you have already studied ATP is adenosine triphosphate. 3 பாஸ்பேட் மூலக்கூறு இணைந்த ஒரு அடினைன் நைட்ரஜன் காரம். இல்ல அடினைன்ங்கிறது வந்து ஒரு நைட்ரஜன் காரம். ஓகே, இந்த so 3 phosphate groups are attached. So these are high energy phosphate bonds ன்னு சொல்றோம். high energy பிணைப்புகள், அதிக ஆற்றல் நிறைந்த பிணைப்புகள், இந்த phosphate பிணைப்புகள். Okay, so when the high energy bonds between the last two phosphate breaks, okay, இந்த பிணைப்பு, அதிக ஆற்றல் நிறைந்த பிணைப்பு விடுபடும் பொழுது அதனுடைய ஆற்றல் வெளிப்படுகிறது. ஓகே, that is how ATP releases the energy. Whenever the phosphate bonds are broken, the energy is released. Okay, that is why we call ATP a energy rich compound or energy rich molecule. ஸோ இவ்வளோ ஆற்றல் வந்து ஒரேடியா ரிலீஸ் ஆச்சுன்னா என்ன ஆகும்? ஒரேடியாக ஒரே சமயத்தில் இந்த ஆற்றல் வந்து ரிலீஸ் ஆச்சு அப்படின்னா the cell will burst. ஓகே, the cell வந்து burst ஆயிடும், பயங்கரமா ஹீட் ரிலீஸ் ஆகும். ஸோ ஹீட் ரிலீஸ் ஆச்சுன்னா செல் பிகம்ஸ் டெஸ்ட்ராய்டு, செல் வந்து டெஸ்ட்ராய் ஆயிடும். அதுக்கு பதிலாக படிப்படியாக அந்த ஏடிபியின் ஆற்றல் வெளியிடப்பட்டால், படிப்படியாக அந்த NADH2வின் ஆற்றல் வெளியிடப்பட்டால் ஆங்காங்கே ATP உருவாகும். ஆற்றல் வீணாகாது. The energy will not get lost as heat, rather it will be converted to ATP and stored in the cell. ஓகே, ஸோ இந்த ஸ்டெப்புக்கு தான் ஆக்சிஜன் நேரடியாக உதவுகிறது. ஓகே, so for cellular respiration we have seen
Glycolysis we have already seen, which is the first stage of cellular respiration. It takes place in the cytoplasm. So சுவாசித்தலின் முதல் நிலையை நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம். சைட்டோபிளாசத்தில் நடைபெறுகிறது. இங்க தான் வந்து குளுக்கோஸ் 6 கார்பன் அடங்கிய குளுக்கோஸ், ஓகே, இட் இஸ் broken down to 2 molecules of 2 மூலக்கூறுகள் பைருவிக் அமிலமாக மாறுகிறது. This pyruvic அமிலம் is 3 carbon compound. ஸோ இங்கே வந்து முக்கியமான நிகழ்வு என்னெல்லாம் நடக்குது அப்படின்னா, ஓகே, 2 மூலக்கூறுகள் NADH2 உருவாகுது. அப்புறம் 2 மூலக்கூறுகள் ATP உருவாகுது. ஓகே, ஸோ த கெயின் ஆஃப் கிளைகாலிசிஸின் இறுதி நமக்கு கெயின் என்ன அப்படின்னா 2 மூலக்கூறுகள் NADH2வும் 2 மூலக்கூறுகள் ATPவும் தான் நம்ம கிளைகாலிசிஸ்ல கிடைக்கக்கூடிய அந்த ப்ராஃபிட் அப்படின்னு சொல்லக்கூடிய கெயின், செல்லுக்கு ப்ராஃபிட். ஸோ இதுக்கப்புறம் நம்ம பார்த்தோம் லிங்க் ரியாக்ஷன், இடைவினை அப்படின்னு சொல்லுவோம், இல்லைன்னா இணையும் வினை, இணைக்கும் வினைன்னு சொல்லுவோம். தட் இஸ் கிளைகாலிசிஸையும் கிரெப்ஸ் சுழற்சியும் இணைக்கும் வினை. த லிங்க் ரியாக்ஷன், before the pyruvic acid enters the Krebs cycle, it has to be converted to a 2-carbon compound called acetyl-CoA. So when pyruvic acid liberates one molecule of carbon dioxide, இங்க தான் வந்து ஒரு மூலக்கூறு கார்பன் டை ஆக்சைடு வெளியிடப்படுகிறது. So glucose is 6-carbon compound. Okay, அதிலிருந்து 1 carbon dioxide is getting liberated from one molecule of pyruvic acid. So 2 molecule of pyruvic acid liberates 2 molecules of carbon dioxide. So the pyruvic acid gets converted to acetyl-CoA. So 2 molecules of acetyl-CoA are formed in the link reaction. Okay, இதுல வந்து உங்களுக்கு 1 NADH2 is produced. Again 2 NADH2 is produced. 1 molecule of pyruvic acid is converted to acetyl-CoA. Na 1 molecule of NADH2 will be produced. 2 பைருவிக் அமிலம் இருக்கு, அதனால 2 NADH2 மூலக்கூறு இங்கேயும் உருவாக்கப்படுகிறது. So now you have 2 molecules of acetyl-CoA in the mitochondria. So அந்த 2 molecules of acetyl-CoA ஒவ்வொன்றாக கிரெப்ஸ் சுழற்சிக்குள்ள நுழையுது. 2 மூலக்கூறும் ஒரேடியா நுழையாது. Each molecule of acetyl-CoA enters into the Krebs cycle. So 1 molecule 2 carbon acetyl-CoA, okay, it condenses with 4 carbon oxaloacetate, 4 கார்பன் அடங்கிய oxaloacetate-உம் 2 கார்பன் அடங்கிய acetyl-CoA-யும் சேர்ந்து, okay, condensation reaction-ல it forms 6 carbon citric acid. So இதெல்லாம் நம்ம ஏற்கனவே பார்த்தாச்சு. So citrate, isocitrate, alpha ketoglutarate, succinyl-CoA, succinic acid, fumaric acid, malic acid, திரும்பவும் oxaloacetate acid. So ஒரு சுழற்சியில 1 molecule of acetyl-CoA gets involved, another சுழற்சியில another molecule of acetyl-CoA gets involved. So இங்க வந்து substrate level phosphorylation நடக்குது. தலப்பொருள் phosphoric அமிலம் succinyl-CoA, when it is converted to succinic acid, 1 molecule of GTP is produced. It is equal to ATP. 1 molecule of GTP is produced. So 2 acetyl-CoA-வும் கிரெப்ஸ் சுழற்சியில் முடிவடையும் பொழுது 2 molecules of ATP will be produced. That is நேரடி ATP, direct formation of ATP from substrate level phosphorylation. So எங்க உங்களுக்கு வந்து 3 இடத்துல NADH2 உருவாகுது. That is 2 molecules, 2 molecules, 2 molecules. மொத்தமா 6 molecules of NADH2 is formed in Krebs cycle and 2 molecules of FADH2. So ஏன் நான் 2 சொல்றேன்னா 1 acetyl-CoA ஒரு சுழற்சி முடிந்தவுடன் you get 1, 2, 3 NADH and 1 FADH2. இரண்டாவது மூலக்கூறு acetyl-CoA கிரெப்ஸ் சுழற்சியில நுழைந்தவுடன் திரும்பவும் 3 molecules of NADH and 1 molecule of FADH2. So மொத்தமாக கிரெப்ஸ் சுழற்சியில பாத்தீங்கன்னா when the 2 acetyl-CoA enters into the Krebs cycle, you have 6 NADH2 and 1 FADH2. So இது வந்து உங்களுக்கு மேட்ரிக்ஸ், மைட்டோகாண்ட்ரியல் மேட்ரிக்ஸ்ல நடக்குது.
ஸோ Krebs cycle பார்த்தீங்கன்னா you have apart four carbon dioxide is also released. Krebs சுழற்சியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6 கார்பன் காம்பவுண்ட் ஆக்சாலோஅசிட்டிக் ஆசிட் வந்து ஆக்சாலோசக்சினிக் ஆசிட் வந்து 5 கார்பனா மாறுது, ஆல்ஃபா கிட்டோ குளுட்டாரிக் ஆசிடாக மாறுது இல்லையா. அந்த இடத்துல உங்களுக்கு ஒரு கார்பன் டை ஆக்சைடு ரிலீஸ் ஆகுது. ஸோ ஃபோர் கார்பன் டை ஆக்சைடு மொத்தமாக ரிலீஸ் ஆகுது. Then 2 ATP is formed directly, 6 NADH, 2 FADH, some amount of heat is also involved. அதுக்கப்புறம் intermediate molecules are also produced. So இடைவினை மூலக்கூறுகள் நான் சொன்னேன் இல்லையா, ஆல்ஃபா கீட்டோகுளுட்டாரிக் ஆசிட், சக்சினிக் ஆசிட், ஃபியூமாரிக் ஆசிட், மாலிக் ஆசிட், இதெல்லாமே இன்டர்மீடியட் மாலிக்யூல்ஸ். செல்களில் பல தர மூலக்கூறுகளின் உருவாக்கத்திற்கு இவை பயன்படுகின்றன. So that is these are the outputs of Krebs cycle. So இப்போ குளுக்கோஸ் 6 கார்பன் குளுக்கோஸிலிருந்து மொத்தமாக உங்களுக்கு 6 கார்பன் டை ஆக்சைடு வந்து உருவாக்கியாச்சு. தட் இஸ் 2 வந்து உங்களுக்கு பைருவிக் ஆசிட் ஆக்சாலோ அசிட்டைல் கோஏவாக மாறும். இந்த இணை வினையில வந்து 2 கார்பன் டை ஆக்சைடு வெளியேற்றப்படுகிறது. Krebs cycle 4 கார்பன் டை ஆக்சைடு வெளியேற்றப்படுகிறது. ஸோ மொத்தமாக பார்த்தீங்கன்னா 6 molecules of glucose, 6 carbon glucose has released 6 carbon dioxide. So the முற்றிலுமாக சிதைவடைந்து விட்டது. Glucose has been completely decomposed to carbon dioxide. ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பண்ணுறோம்னா, இந்த NADH2 FADH2 எல்லாம் வந்து எலக்ட்ரானை எலக்ட்ரான்களையும் புரோட்டான்களையும் ஏர்த்து கொண்டு எனர்ஜி ரிச் காம்பவுண்டாக இருக்கு. Okay, now they are reduced form. Again you have to regenerate the oxidized form. திரும்பவும் NAD FAD மீள் உருவாக்க வேண்டும். அப்பதான் வந்து Krebs சுழற்சி தடையின்றி நடைபெறும். 3 இடத்துல Krebs சுழற்சியில NAD தேவைப்படுகிறது இல்லையா. ஸோ NADH2 வந்து திரும்ப ஆக்சீகரிக்கப்பட வேண்டும், FADH2 திரும்பவும் ஆக்சீகரிக்கப்பட வேண்டும். Then only the Krebs cycle or glycolysis, anything anywhere which requires NAD will function normally. Okay, otherwise the cycle will break in middle. So electron transport chain chiefly அதனுடைய வேலை என்னன்னா, இந்த NAD FAD இன் மீளுருவாக்கம் தான், regeneration of oxidized NAD and coenzymes, ஆக்சீகரிக்கப்பட்ட இணை நொதிகளை மீளுருவாக்குதல். இதுக்கு தான் முக்கியமான பங்கு வந்து எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் செயின்ல தான் நடக்குது. ஸோ எங்க அமைந்திருக்கு இந்த எலக்ட்ரான் கடத்து சங்கிலி, எங்க அமைந்திருக்கு அப்படின்னா, அந்த கிறிஸ்டே மைட்டோகாண்ட்ரியாவின் உள் மடக்கிய அந்த கிறிஸ்டே பாகம் இருக்கு இல்லையா, உட்சவ்வின் உள்நீச்சி அடைந்த பாகம்னு சொல்றோம் இல்லையா, கிறிஸ்டே, அங்கதான் வந்து நடக்குது. ஸோ யூ ஹாவ் த என்சைம்ஸ் அரேஞ்ச்ட் இன் 4 காம்ப்ளெக்ஸஸ். இந்த எலக்ட்ரான் கடத்து சங்கிலியில் செயல்படும் நொதிகளும் இணை நொதிகளும் 4 நொதி கூட்டுகளாக 4 complexes they are arranged one after the other. So ஒன்றின் பின் ஒன்றாக 4 நொதி கூட்டுகளும் அமைந்திருக்கின்றன. காம்ப்ளெக்ஸ் 1, காம்ப்ளெக்ஸ் 2, காம்ப்ளெக்ஸ் 3, காம்ப்ளெக்ஸ் 4 அப்படின்னு அதுக்கு பேரு. And then lastly you have the ATP synthase. நம்ம photosynthesisல பார்த்தோம் இல்லையா, அதே மாதிரி the ATP உருவாக்கத்திற்கு தேவையான ATP சிந்தேஸ் என்கிற நொடி கடைசியாக அமைந்திருக்கு. ஓகே, ஸோ NADH2 FADH2 தாங்கள் ஏற்கின்ற எலக்ட்ரான்கள் whichever the electrons and the protons which have been taken up by NADH2 are released in the complexes. As they get transported to one complex till the other, energy is released in the form of ATP. So இதுதான் வந்து இன்னொரு diagrammatic representation which shows the oxidation reaction and the phosphorylation reaction. So இதுதான் வந்து oxidative phosphorylation உடைய diagram. ஆக்சீகரண பாஸ்பரீகரணம் அது செயல்படும் இந்த ஸ்லைட்ல நமக்கு தெரியுது. ஸோ மைட்டோகாண்ட்ரியல் மெம்பரேன்ல பார்த்தீங்கன்னா காம்ப்ளெக்ஸ் 1, காம்ப்ளெக்ஸ் 2,
காம்ப்ளெக்ஸ் 3, காம்ப்ளெக்ஸ் 4, ATP சிந்தேஸ் 5 நொதிக்கூட்டுகளும் அடங்கி இருக்கு. NADH2, FADH2 இவைகளிலிருந்து வெளிப்படும் எலக்ட்ரான்கள் வந்து ஒவ்வொரு தாங்கிகளாக மாறி மாறி it is taken up by the complexes and finally accepted by oxygen. So இவைகளிலிருந்து வெளிப்படும் எலக்ட்ரான்கள் ஒன்றின் பின் ஒன்றாக ஒவ்வொரு நொதிக்கூட்டு பகுதியையும் தாண்டி முடிவில் ஆக்சிஜன் அந்த எலக்ட்ரான்களை ஏற்று it becomes reduced to water. So first reactionலே நம்ம பார்த்தோம் respirationல C6H12O6 gets converted to 6 carbon dioxide and 6 molecules of water. So அதுதான் வந்து final electron acceptor is oxygen. இங்க தான் வந்து நேரடியாக ஆக்சிஜன் இந்த வினையில செயல்படுகிறது. So you see the direct involvement of oxygen in the electron transport chain. So complex 1, 2, 3, 4 are arranged in order. They accept the electrons released from NADH2 and FADH2 and pass it on finally to oxygen. So ஆங்காங்கே அந்த ஆற்றலின் தீவிரம் பொறுத்து ATP வந்து synthesis ஆகுது. Okay, so this is what you are going to see in the electron transport chain. So this is oxidative phosphorylation and electron transport chain. So food நம்ம சாப்பிடுற உணவிலிருந்து NADH2 உருவாக்கப்படுகிறது. NADH2 விலிருந்து எலக்ட்ரான் கடத்து சங்கிலியின் மூலமாக கடைசி எலக்ட்ரான் ஏற்பியான ஆக்சிஜனுக்கு எலக்ட்ரான்கள் கடத்தப்படுகின்றன. So இதன் மூலம் NADH ஆக்சீகரிக்கப்பட்டு NAD ஆக மாற்றப்படுகிறது. ஸோ இதுதான் வந்து ஆக்சிடேட்டிவ் பாஸ்பாரிலேஷன் சொல்றோம். ஸோ இதன் மூலம் வெளிப்படுகிற புரோட்டான்களின் மூலமாக ATP உருவாக்கப்படுகிறது. ஸோ ETS respiratory chain consists of 4 components. ஸோ ஒன்று வந்து இது ஃபர்ஸ்ட் காம்ப்ளெக்ஸ் 1க்கு என்ன பேர் அப்படின்னா NADH2 டீஹைட்ரோஜினேஸ். ஏன்னா ஹைட்ரஜனை வந்து வெளியேற்றுகிறது. NADH2 இலிருந்து வெளியிடப்படுகிறது ஹைட்ரஜன். ஸோ இட் இஸ் கால்ட் டீஹைட்ரோஜினேஸ். NADH2 டீஹைட்ரோஜினேஸ். இதனுடைய இணை நொதி தொகுதின்னு சொல்றோம் இல்லையா, கோ என்சைம் ஃப்ளேவின் மோனோ நியூக்ளியோடைட். திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் அக்செப்டார் ஆஃப் எலக்ட்ரான்ஸ். ஸோ NADH2 இலிருந்து முதல்ல எலக்ட்ரான் அந்த கோ என்சைம் வழியாக FMN ஃப்ளேவின் மோனோ நியூக்ளியோடைட் இதன் மூலமாக தான் முதலில் கடத்தப்படுகிறது. ஓகே, ஃப்ளேவோ புரோட்டீன் அப்படின்னு சொல்றோம். ஃப்ளேவோ புரோட்டீன் ஃப்ளேவோ புரதம், அதுக்கு என்ன பேர்னா ஃப்ளேவின் மோனோ நியூக்ளியோடைட். ஓகே, இது வந்து ஃப்ளேவின் மோனோ நியூக்ளியோடைடு என்கிற கோ என்சைம் வந்து இந்த NADH2 டீஹைட்ரோஜினேஸ் நொதியோடு சேர்ந்து இருக்கும், இணைந்து இருக்கும். ஓகே, another next one is complex 2 பாத்தீங்கன்னா இந்த அயன் சல்ஃபர் புரோட்டீன் இருக்கும். அயன் சல்ஃபர் புரதம் அப்படிங்கிற ஒரு புரதம் இருக்கும். It is the complex 2 is composed of coenzyme Q. It is otherwise called ubiquinone. So இதுக்கு என்ன பேர் அப்படின்னா இந்த என்சைம்க்கு என்ன பேருனா FADH2 dehydrogenase or succinic dehydrogenase. இதுதான் வந்து காம்ப்ளெக்ஸ் 2. So எலக்ட்ரான்கள் FMN ல இருந்து it passes through the iron sulfur protein, it goes to the ubiquinone. Okay, so FMN ல இருந்து எலக்ட்ரான்கள் வெளியிடப்பட்ட உடனேயே NAD வந்து உருவாக்கப்படுகிறது. Okay, NAD உருவாக்கப்படுகிறது. So then it goes to the ubiquinone. Electrons and protons are transported by ubiquinone. And then the third is cytochrome அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வகையான மூலக்கூறுகள், புரதம் மிகுந்த மூலக்கூறுகள். சைட்டோக்ரோம் அப்படின்னா காப்பர் கண்டெய்னிங் என்சைம் காம்ப்ளெக்சஸ். ஓகே, இதுல வந்து தாமிரம் இருக்கும். தாமிர
எலிமெண்ட் வந்து இருக்கும். காப்பர் கண்டெய்னிங் காம்ப்ளெக்ஸ்ன்னு சொல்லுவோம். சைட்டோக்ரோம் பி அப்படின்னு ஒன்று இருக்கு, சைட்டோக்ரோம் C1 அப்படின்னு இருக்கு. ஸோ தீஸ் டூ ஆர் கால்ட் காம்ப்ளெக்ஸ் 3, கூட்டு நொதி 3. Then the last one is complex 4, which is called cytochrome oxidase. ஏன்னா இங்க தான் வந்து ஆக்சிஜன் வந்து நேரடியாக ஈடுபடுகிறது. So it consists of cytochrome oxidase, consists of cytochrome C, cytochrome A and cytochrome A3. இவை மூன்றும் சேர்ந்து தான் இந்த cytochrome oxidase அப்படிங்கிற அந்த complex 4 ஐ உருவாக்குகிறது. So these are the components of electron transport chain. First, complex 1 is NADH2 dehydrogenase, complex 2 is FADH2 dehydrogenase, complex 3 is cytochrome B, C1, and complex 4 is cytochrome C, A and A3. So NADH2, FADH2 நம்ம கம்பேர் பண்ணும்போது NADH is a very good electron donor. அது வந்து மிகவும் what to say, ஈஸியாக it donates the electrons. That is electrons, NADH2 வில் இருக்கக்கூடிய எலக்ட்ரான்கள் அதிக ஆற்றல் நிறைந்ததாக இருக்கு. அதனால தான் சீக்கிரமாக வெளியிடப்படுகிறது. Okay, it gets released instantly. So it transfers the electrons to complex 1, that is NADH2 dehydrogenase. Okay, and then it becomes NAD+. So NADH வந்து FADH2, அதை NADH2 கம்பேர் பண்ணும்போது FADH2 is not as good as donating electrons. So இது வந்து NADH2 கம்பேர் பண்ணும்போது FADH2 அதிக ஆற்றல் நிறைந்ததாக இல்லை. அதனால தான் வந்து குறைந்த அளவு ஆற்றல் உற்பத்தி ஆகுது FADH2 இலிருந்து. நீங்க பாத்தீங்கன்னா NADH2 இலிருந்து ஒவ்வொரு மூலக்கூறு NADH2 இலிருந்து 3 ATP உருவாக்கப்படுகிறது. அதே சமயம் ஒவ்வொரு FADH2 மூலக்கூறிலிருந்து 2 ATP தான் உருவாக்கப்படுகிறது. So the reason is NADH is a very good electron carrier when compared to FADH2. So when we see the first complex, this is the NADH2 dehydrogenase complex. You have the flavin mononucleotide as the coenzyme. நொதிக்கூட்டு 1 அப்படின்னு சொல்லுவோம். நொதிக்கூட்டு 1, complex 1. So this is the flavin mononucleotide accepts the electron. So NADH2 இலிருந்து எலக்ட்ரான்களும் புரோட்டான்களும் வெளியிடப்படுகின்றன. வெளியிட்டவுடன் NADH becomes NAD. Okay, this is the oxidized form of NAD. So it goes for accepting the other electrons. It continues the life cycle of, it continues the cycle of Krebs cycle and glycolysis. So it is free to accept more electrons. So இங்க இருந்து வெளியிடப்பட்ட எலக்ட்ரான்களும் புரோட்டான்களும் it is accepted by the flavin mononucleotide. protons மட்டும் வந்து வெளியே ரிலீஸ் ஆயிடும். எலக்ட்ரான்கள் வந்து it will go to the next complex. புரோட்டான்கள் வந்து என்ன செய்யும், வெளியே ரிலீஸ் ஆயிடும். எலக்ட்ரான்கள் மட்டும் அடுத்த கூட்டு தொகுதிக்கு கடத்தப்படும். ஸோ அடுத்த காம்ப்ளெக்ஸ்ல பாத்தீங்கன்னா சக்சேனிக் டீஹைட்ரஜனேஸ் காம்ப்ளெக்ஸ் 2 அப்படின்னு சொல்லுவோம். சக்சேனிக் டீஹைட்ரஜனேஸ் இதுல வந்து உங்களுக்கு நான் சொன்னேன் இல்லையா, குறைந்த அளவு ஆற்றல் இருக்கிறதுனால இந்த சக்சினேட் FADH2 இலிருந்து பிரியும் எலக்ட்ரான்கள் வந்து உபிக்வினோன் அப்படிங்கிற ஒரு எலக்ட்ரான் கடத்து மூலக்கூறுக்கு சேர்கிறது. ஓகே, இதன் மூலமாக FADH2 FAD ஆக ஆக்சீகரிக்கப்படுகிறது. and then it is free to accept some other electrons. so புரோட்டான்கள் வெளியிடப்படுகின்றன. எலக்ட்ரான்கள் மட்டும் அயன் சல்பர் புரதங்கள் மூலம் it goes to ubiquinone. okay, it goes to ubiquinone. எப்படி NADH2 FMN வந்து உபிக்வினோனுக்கு எலக்ட்ரான்களை பாஸ் பண்ணுதோ அதே மாதிரி FADH2வும் அதனுடைய எலக்ட்ரான்களை உபிக்வினோனுக்கு பாஸ் பண்ணுது. Then complex 3, I told you it is a family of cytochromes.
Okay, and they have the ubiquinone previous-ஆ NADH2 FADH2 வெளியிட்ட எலக்ட்ரான்களை ubiquinone அந்த மூலக்கூறு வந்து it passes it on to complex 3. So ubiquinone சேகரிக்கப்பட்ட எலக்ட்ரான்களை சைட்டோக்ரோம் C1ற்கு கடத்தி விடுகிறது. third complexக்கு கடத்தி விடுகிறது. So here you have the just like hemoglobin, you have hemoglobin in which transports oxygen இல்லையா, அதே மாதிரி here cytochrome transports the electrons. ஸோ அங்கே வந்து புரோட்டான்கள் நம்ம போட்டோசிந்தசிஸ்ல பார்த்த மாதிரி புரோட்டான்கள் தேங்க தொடங்கும் பொழுது பிஹெச்சின் மாறுபாட்டால் புரோட்டான் உந்து விசை உருவாக்கப்படுகிறது, புரோட்டான் மோட்டிவ் ஃபோர்ஸ். ஸோ இதன் மூலம் புரோட்டான்கள் ஏடிபி சிந்தேஸின் ஒரு பாகத்திலிருந்து வெளியிடப்படும் போது பாஸ்போரிலேஷன் நடக்குது, பாஸ்பரிகரணம் நடக்குது. நம்ம ஜஸ்ட் லைக் வாட் வி saw in photosynthesis, ATP synthesis is coupled with this kind of electron transport chain. So cytochrome oxidase is the fourth complex where finally through cytochrome C it reaches the cytochrome A3, and the last electron acceptor is oxygen. ஸோ ஒவ்வொரு முறையும் எலக்ட்ரான்கள் கடத்தப்படும் பொழுது கடைசியாக ஆக்சிஜன் அதை ஏற்று புரோட்டான்கள் 2 புரோட்டானுடன் சேர்ந்து நீர் மூலக்கூறாக மாறுகிறது. ஸோ இதுதான் நொதிக்கூட்டு 4 சைட்டோக்ரோம் ஆக்சிடேஸ். ஸோ ஆக்சிஜன் வந்து இங்கே தான் நேரடியாக சுவாசித்தல் நிகழ்வில் பங்கேற்கிறது. ஆக்சிஜன் டைரக்ட்லி கெட்ஸ் இன்வால்வ்ட் இன் த ஃபைனல் ஸ்டெப் ஆஃப் எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் செயின், ஃபைனல் ஸ்டெப் ஆஃப் ரெஸ்பிரேஷன். ஸோ எலக்ட்ரான் ஆக்சிஜன் தான் எலக்ட்ரான் மண்டல அமைப்பின் கடைசி எலக்ட்ரான் தாங்கியாகும். ஓகே, ஸோ ஒவ்வொரு எலக்ட்ரான்கள் ஆக்சிஜன் ஏற்கும்போது ஒரு மூலக்கூறு நீர் உருவாக்கப்படுகிறது. வாட்டர் மாலிக்யூல் இஸ் ஃபார்ம்டு. ஸோ திஸ் இஸ் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் த எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் செயின் where the first complex NADH passes the electron, it gets converted to NAD. அதே மாதிரி அடுத்த காம்ப்ளெக்ஸ் 2ல இருக்கக்கூடிய சக்சினேட் டீஹைட்ரஜனேஸ் accepts the electrons from FADH2 and which gets oxidized to FAD. So இங்க ரெண்டு NADH2 இலிருந்து பெறப்படும் எலக்ட்ரான், FADH2 இலிருந்து பெறப்படும் எலக்ட்ரான்கள் ஏற்கப்படுகிறது கோஎன்சைம் Q-ஆல். Okay, ubiquinone accepts the electrons released by the NADH2 as well as FADH2. So NADH2 வந்து எலக்ட்ரான்கள் கடத்தியவுடன் புரோட்டான்கள் it goes across the membrane. It goes across the membrane. Okay, and then ubiquinone இலிருந்து அடுத்த காம்ப்ளெக்ஸ் 3க்கு எலக்ட்ரான்கள் கடத்தப்படும் பொழுது again protons cross the membrane. புரோட்டான்கள் வந்து சவ்வை தாண்டி வெளியேறுகிறது. Okay, from cytochrome complex BC1 when the electrons are passed on to cytochrome oxidase complex 4, ஃபைனலா அந்த எலக்ட்ரான்கள் வந்து ஆக்சிஜனால் ஏற்கப்பட்டு ஆங்காங்கே இருக்கும் புரோட்டான்களும் இணையும் பொழுது it forms a water molecule. Here also protons flow across the membrane. ஸோ என்ன ஆகுது, 3 வழிகள்ல புரோட்டான்கள் உள்ளிருந்து மைட்டோகாண்ட்ரியல் மேட்ரிக்ஸ் உள் பகுதியிலிருந்து வெளிப்பகுதிக்கு 3 இடங்கள்ல வெளியேறும் பொழுது என்ன ஆகுதுன்னா, இந்த இடத்துல வெளியே யூ ஹாவ் மோர் ஆஃப் புரோட்டான்ஸ். ஓகே, உள்ள கம்பேர் பண்ணும்போது வெளிப்பகுதியில யூ ஹாவ் மோர் ஆஃப் புரோட்டான்ஸ். ஸோ திஸ் கிரியேட்ஸ் அ புரோட்டான் கிரேடியன்ட், புரோட்டான் செறிவு அப்படின்னு சொல்லுவோம், புரோட்டான் சரிவு அப்படின்னு சொல்லுவோம். ஸோ எங்க வந்து புரோட்டான்கள் நிறைய இருக்கோ அங்கிருந்து எங்க குறைவாக இருக்கோ அங்க போகிறதுக்கான சாத்தியக்கூறுகள் அதிகம். ஸோ ஆல்வேஸ் எனி மாலிக்யூல் வில் ஃப்ளோ ஃப்ரம் அ ஹையர் கான்சென்ட்ரேட்டட் ஏரியா டு அ லோவர் கான்சென்ட்ரேட்டட் ஏரியா. இதுதான் வந்து நேச்சுரலா நடக்கக்கூடியது. ஸோ அதே போல புரோட்டான்கள் அதிக செறிவில் உள்ள இந்த பாகத்திலிருந்து வெளிபாகத்திலிருந்து மீண்டும்
ஒரு உந்து விசையால் தூண்டுவிக்கப்பட்டு due to a force it is pushed inside again. The protons are being pushed inside, but they travel through ATP synthase. When the protons are pushed inside, they go through the enzyme ATP synthase. ATP synthase in ரெண்டு பாகங்கள் இருக்கு, F0 F1 நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம் photosynthesisல. ஸோ இந்த தலைபாகத்தின் மூலமாக வெளியே வரும்போது அங்கே இருக்கக்கூடிய ஏடிபியும் பாஸ்பரஸ் மூலக்கூறுகளும் உடனடியாக இணைந்து ஏடிபி மூலக்கூறுகளாக மாறுகின்றன. They form ATP. So this is the full picture of oxidative phosphorylation where oxidation reaction is coupled with phosphorylation. ஆக்சிகரணமும் பாஸ்பரிகரணமும் ஒரே சமயத்தில் நடைபெறுகிறது. ஓகே, எதனுடைய ஆக்சிகரணம்? NADH2 வும் FADH2 இவைகளின் ஆக்சிகரணம் நடைபெறுகிறது. இதன் மூலமாக பாஸ்பரிகரணமும் நடைபெறுகிறது. So this is the electron transport chain which is the final step of respiration. So overall electron transport chainல என்ன நடக்குது அப்படின்னா, what happens? It has two important functions. One is it regenerates the electron carriers. இந்த நிகழ்வு தான் மிக மிக முக்கியமான நிகழ்வு. சுவாசித்தல் மூலமாக இந்த நிகழ்வு நடைபெறுகிறது. If this does not happen, if the electron carriers are not regenerated, cell will die. Cell will die because this is the only electron carriers are the main molecules which keep respiration going on. Respiration நின்னுச்சுன்னா செல் உயிரோட இருக்காது. சுவாசித்தல் வந்து நின்னுச்சுன்னா செல் உயிரோட இருக்காது. So this is the most important function. எலக்ட்ரான் தாங்கிகளின் மீளுருவாக்கம், அதுதான் வந்து மிக மிக முக்கியமான ஒரு செயல்பாடு. So NADH2 and FADH2 pass on their electrons to the electron transport chain. They again become NAD and FAD. This is very important because they are needed to keep the glycolysis and Krebs cycle running. அதன் மூலமாக தான் வந்து உணவு சிதைவுற்று அதனுடைய ஆற்றல் வெளியிடப்படுகிறது. So NADயும் FADயும் மீளுருவாக்கப்படவில்லை என்றால், if they are not regenerated, not even 1 minute the cell will live. We cannot survive even for a minute. Okay, so that is the importance of electron carriers. Another important function of this electron transport chain is creation of a proton gradient. So எலக்ட்ரான்களை கடத்தும் பொழுதே புரோட்டான்களும் கடத்தப்படுகின்றன. So புரோட்டான்கள் உள்ளிருந்து வெளியே கடத்தப்படுகின்றன across the membrane. When electrons are transferred linearly, சவ்வின் மேல் அமைந்திருக்கும் நொதி கூட்டுகளின் மூலம் எலக்ட்ரான்கள் கடத்தப்படுகின்றன. இந்த straight line, protons are transported across the membrane. So குறுக்கு கடத்து நடைபெறுகிறது. புரோட்டான்களின் கடத்து வந்து குறுக்காக நடைபெறுகிறது. So it creates a gradient. ஒரு இடத்துல புரோட்டான்களின் அளவு குறைவாகவும் வெளிப்புறத்துல புரோட்டான்களின் அளவு அதிகமாகவும் இருக்கு. So gradient is produced. செறிவு அப்படின்னு சொல்லுவோம். So this creates a proton motive force. ஒரு புரோட்டான் உந்து விசை அப்படின்னு சொல்றோம். இதன் மூலமாக தான் ATP உருவாக்கப்படுகிறது. So எலக்ட்ரான் கடத்து சங்கிலியின் ரெண்டு முக்கியமான செயல்பாடுகள் அப்படின்னா எலக்ட்ரான் தாங்கிகளின் மீளுருவாக்கம், புரோட்டான் சரிவின் உருவாக்கம். இது ரெண்டும் இருக்கிறதுனால தான் ஆற்றலும் நமக்கு கிடைக்குது, பிளஸ் அந்த சங்கிலி கிளைகாலிசிஸ் சுவாசித்தல் சுழற்சியாக நடைபெற கண்டினியூஸாக நடைபெறுவதற்கும் வழிவகுக்குது. So that is the importance of electron transport chain. So கடைசி சுவாசித்தலின் கடைசி நிலை தான் மிக மிக முக்கியமான நிலையாக கருதப்படுகிறது. So here because it involves the oxygen directly. So if you see the total ATP production, if you remember glycolysis, you have 2 NADH2 which is produced. Okay, so it will give rise to 4 ATP. Intermediate reaction, that is a link reaction, again
2 NADH will give rise to, okay, each NAD will give rise to 3 ATP. So 3 into 2 6 ATP. இங்க கிளைகாலிசிஸ்ல ஏன் 2 அப்படின்னு இருக்குன்னா நாம படிச்சிருக்கோம் இல்லையா NAD1 1 NADH2 donates electron 3 ATP is produced. இங்கேயும் வந்து 3 ATP will be produced but one will be used up when pyruvic acid enters the mitochondria. இந்த பைருவிக் அமிலம் வந்து மைட்டோகாண்ட்ரியாக்குள்ள நுழைந்த அப்புறம் தானே அசிட்டைல் கோயாக மாறுது லிங்க் ரியாக்ஷன்ல. ஸோ அதுக்கு வந்து ஆற்றல் தேவைப்படுகிறது, அங்க வந்து யூஸ் ஆகும், அந்த இந்த ஏடிபி வந்து யூஸ் ஆயிடும். அதனால தான் 2ன்னு இருக்கு கிளைகாலிசிஸ்ல. ஸோ இன்டர்மீடியட் ரியாக்ஷன்ல 6 ATP is produced. Again Krebs cycle 6 NADH2 இருக்கும். ஸோ 6 into 3 18. 2 FADH2 இருக்கும், 2 ATPs. Each FADH2 produces 2 ATPs, so 4 ATPs. நீங்க கவுண்ட் பண்ணீங்கன்னா 36 ATPs are produced. So செல்லில் கரெக்டாக 36 தான் ப்ரொடியூஸ் ஆகும் சொல்ல முடியாது. Anywhere between 34 and 38 you can see number of ATPs produced in the cell during respiration when one glucose molecule breaks down to carbon dioxide and water. 36 ATPs are released. Okay, that is the total ATP production which is seen in respiration. So in the 36 ATP எங்கேருந்து வருதுங்கிறத நம்ம பார்க்குறோம். 2 ATPs are made in glycolysis, another 2 are made in citric acid cycle. So இதுதான் டைரக்டா ATP உருவாக்கம் வந்து கிளைகாலிசிஸ்லயும் Krebs cycleலயும் தான் நம்ம பார்க்குறோம். Of the 36, 2 are made in glycolysis, 2 are made in citric acid cycle. மீதி வந்து 4 ஆச்சா, மீதி 32 ATPக்களும் எங்கே இருந்து உருவாக்கப்படுகின்றன அப்படின்னு சொன்னா ஆக்சிடேட்டிவ் பாஸ்போரிலேஷன். இந்த NADHும் NADயும் FADயும் மீள் உருவாக்கத்தில் தான் மீதி இருக்கக்கூடிய 34 ATPயும் உருவாக்கப்படுகிறது. So this is for you to understand that how much energy is being stored in NADH and FADH2. So glycolysis and Krebs cycle, they produce only 4 molecules of ATP, very less. But maximum amount of ATP in respiration is produced only during the electron transport chain. Okay, that is oxidative phosphorylation. So maximum number of ATP is produced only during oxidative phosphorylation. So ஆக்சிகரண பாஸ்பரிகரணம் வந்து இந்த எலக்ட்ரான் கடத்து வினை, அந்த வினையில தான் நடக்குது. சுவாசித்தலின் கடைசி வினையில தான் இந்த ஆக்சிகரண பாஸ்பரிகரணம் நடைபெறுகிறது. So இதன் மூலமாக தான் maximum amount of ATP is released. Okay. Now we have come to the last part of respiration. Factors affecting respiration. சுவாசித்தலை பாதிக்கும் காரணிகள் எவை அப்படின்னு நம்ம பார்ப்போம். One is temperature, வெப்பம். So respiration ஒரு ஆப்டிமம் டெம்பரேச்சர் இருக்கும். ஒரு பொதுவான ஒரு வெப்பநிலையில் அதிகமாக சுவாசித்தல் நடைபெறும். Okay, generally has a higher optimum and normally 37ல தான் உங்களுக்கு மீசோஃபிலிக் டெம்பரேச்சர், மீடியம் டெம்பரேச்சர்ல தான் மேக்ஸிமம் நடக்கும். கொஞ்சம் நீங்க டெம்பரேச்சரை வந்து ரைஸ் பண்ணா சுவாசித்தலின் விகிதம் வந்து சற்று உயரும். பட் இஃப் இட் இஸ் பியாண்ட் 40 டிகிரிக்கு மேல செல்லுக்குள்ள போயிடுச்சு அப்படின்னா என்ன நடக்கும்னா நொதிகள் வந்து சிதைந்து விடும். ஸோ நொதிகள் சிதைந்து விட்டால் ரெஸ்பிரேஷன் நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏன்னா எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் செயின்ல யூ ஹாவ் 4 என்சைம் காம்ப்ளெக்ஸஸ். ஸோ when the structure of enzyme is destroyed, நொதிகளின் அமைப்பு வந்து சிதைந்து விட்டால் உங்களுக்கு ரெஸ்பிரேஷனும் நின்றுவிடும். ஸோ டெம்பரேச்சர் ஓரளவுக்கு 37 அந்த டிகிரீஸ்ல இருந்தா ரெஸ்பிரேஷன் எந்த ஒரு தடையும் இருந்து நடக்கும். 37 40க்கு மேல போயிடுச்சுன்னா ரெஸ்பிரேஷன் வந்து தடைபட வாய்ப்பு இருக்கு. அதே சமயம் 30க்கு கீழே ஒரு 20-25 இருந்தாலும் ரெஸ்பிரேஷன் வந்து ரேட் வந்து குறைந்து விடும்.
ஸோ அந்த பர்டிகுலர் டெம்பரேச்சரில் மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தால் தான் ரெஸ்பிரேஷன் விகிதம் வந்து மெயின்டைன் ஆகிட்டு இருக்கும். ஆக்சிஜன் லோ ஆக்சிஜன்னா இட் வில் ரெடியூஸ் ரெஸ்பிரேஷன் டெஃபினெட்லி, பிகாஸ் காற்று சுவாசித்தலுக்கு ஆக்சிஜன் மிக மிக முக்கியம். ஸோ ஆக்சிஜன் குறைபாடாக இருந்தால் சுவாசித்தல் விகிதமும் குறையும். ஸோ அதனால தான் ரெஸ்பிரேஷன் இன் டியூபர்ஸ் இஸ் லெஸ். பிளான்ஸ் தாவர பாகங்கள்ல பாத்தீங்கன்னா கிழங்கு வகைகள்ல சுவாசித்தலின் விகிதம் மிகவும் குறைவாக இருக்கும். பிகாஸ் இட் இஸ் பிலோ த கிரவுண்ட், ஆக்சிஜன் டிஃப்யூஷன் இஸ் ஆல்சோ வெரி லெஸ். ஸோ அபவ் கிரவுண்ட் பார்ட்ஸ் தாவரங்களின் தரை மேல் பாகங்கள்ல பாத்தீங்கன்னா ரெஸ்பிரேஷன் சுவாசித்தல் விகிதம் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ பிலோ கிரவுண்ட் பார்ட்ஸ் the plants will show low respiration just because oxygen is less. ATP, if the cell already has a higher amount of ATP, then respiration rate will reduce. ஏற்கனவே செல்லுல வந்து அதிகமான அளவுல எண்ணிக்கையில ஏடிபிகள் இருந்தால், ஏடிபி மூலக்கூறுகள் இருந்தால் சுவாசித்தல் வந்து சுவாசித்தலின் விகிதம் வந்து குறைக்கப்படும். ஓகே, ஸோ மற்ற when you starve, நீங்க வந்து பட்டினியா இருக்கீங்க, ஃபாஸ்டிங் இருக்கீங்க, விரதம் இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய சுவாசித்தலின் விகிதமும் குறைந்து விடும். அதே மாதிரி கார்பன் டை ஆக்சைடு, ஹையர் கார்பன் டை ஆக்சைடு லெவல்ஸ் ரெடியூஸ் த ரேட் ஆஃப் ரெஸ்பிரேஷன். ஸோ அதிகமாக கார்பன் டை ஆக்சைடு சூழ்நிலையில இருந்தாலும் சுவாசித்தலின் விகிதம் வந்து குறைக்கப்படும். சப்ஸ்ட்ரேட் அவைலபிலிட்டி முக்கியமான பாதிக்கும் காரணி வந்து தளப்பொருளின் இருப்பு, சப்ஸ்ட்ரேட் அவைலபிலிட்டி. ஸோ சப்ஸ்ட்ரேட் நிறைய இருந்தாதான் சுவாசித்தலும் நடைபெறும். நம்ம சாப்பிட்டாதான் சாப்பிட்ட உணவு சிதைவுறும், ஆற்றல் வந்து வெளிப்படும். இஃப் யூ டோன்ட் ஈட் வென் யூ ஆர் ஸ்டார்விங், respiratory rate also will decrease. Similarly, starved plants respire at low rates. நீங்க தாவரங்களுக்கு வந்து ஊட்டம் இல்லை அப்படின்னா, when they are starved of water or nutrients, they show low respiration. அதே மாதிரி பாத்தீங்கன்னா respiratory rate of leaves are much faster after sunset when the sugar levels are high. இப்போ photosynthesis நடந்து முடிஞ்சாச்சு, சாயம் ஐ மீன் when the sunset, சூரிய அஸ்தமனம் பொழுது நிறைய ஸ்டார்ச் இருக்கு, உணவு வந்து இருப்பு இருக்கு அப்படின்னா ரெஸ்பிரேஷன் ரேட் வில் பி ஹையர் ஆஃப்டர் சன்செட். சன்ரைஸ் போது ரெஸ்பிரேட்டரி ரேட் வில் ரெடியூஸ். ஓகே, அதே மாதிரி லோவர் லீவ்ஸ் ரெஸ்பயர் ஸ்லோ தேன் தி அப்பர் லீவ்ஸ். ஸோ எங்க போட்டோசிந்தசிஸ் பாதிக்கப்பட்டால் ரெஸ்பிரேஷனும் பாதிக்கப்படும். தாவரங்கள்ல பொறுத்த வரைக்கும் ரிலேட்டட் டு பிளான்ட்ஸ், whenever there is a change in the rate of photosynthesis, there will be a change in the rate of respiration, because of உணவு இருந்தால் தான் சுவாசித்தல் நடைபெறும், உணவு இல்லைன்னா சுவாசித்தலின் விகிதமும் குறையும். ஸோ ஒளிச்சேர்க்கையின் விகிதம் அதிகமாக இருந்தால் சுவாசித்தலின் விகிதமும் அதிகமாக இருக்கும். ஸோ இஃப் ஸ்டார்வேஷன் இஸ் எக்ஸ்டென்சிவ், மிகுந்த அந்த தாவர வந்து ரொம்பவே ஸ்டார்வ்டா இருக்கு, நியூட்ரியன்ஸும் இல்லை நீரும் இல்லை அப்படின்னா ப்ரோட்டீன்ஸ் வில் கெட் ஆக்சிடைஸ்டு. கார்போஹைட்ரேட்ஸ் இருக்காது, ப்ரோட்டீன்ஸ் வில் கெட் ஆக்சிடைஸ்ட் and the leaves become yellow in color. ஸோ நீங்க தண்ணீர் ஊற்றல அப்படின்னா நீங்க பாத்தீங்கன்னா 2-3 daysல leaves will start showing yellow coloration. So substrate availability is very important for important reason for respiration, important factor for affecting the rate of respiration. அதே மாதிரி age and type of the plant parts also, தாவர பாகங்களின் வயது கூட சுவாசித்தல் விகிதத்தை கட்டுப்படுத்துகிறது. The younger portion of the plants will respire faster. The meristematic tissue, ஆக்கு திசுக்கள் பாத்தீங்கன்னா ரெஸ்பிரேஷன் ரேட் வந்து ரொம்ப அதிகமா இருக்கும். Dead woody tissue, so what to say, கட்டை எல்லாம் பாத்தீங்கன்னா கட்டை தன்மையுடைய திசுக்கள்லாம் பாத்தீங்கன்னா வெரி லோ ரேட் ஆஃப் ரெஸ்பிரேஷன். அதே மாதிரி inactive seeds show the lowest respiration rate. That is விதைகள் inactive-ஆ இருக்கு, செயலற்ற விதைகள், dormant seeds ன்னு சொல்லுவோம். ஓகே, அந்த வீரியமற்ற விதைகள் பாத்தீங்கன்னா
they show very low rate of respiration. ஓகே, ட்ரை சீட்ஸ், இப்போ உலர்ந்த விதைகள் பார்த்தீங்கன்னா நீர்ல போட்ட உடனே ஒரு half an hourல நல்லா நீரை உறிஞ்சி கொஞ்சம் நல்லா பெருசாகும், அமைப்புல பெருசாயிடும். ஸோ ட்ரை சீட்ஸ் அப்சார்ப் வாட்டர் அண்ட் தே ஷோ ஹையர் ரெஸ்பிரேட்டரி ரேட்ஸ். ஸோ டில் ஃப்ளவரிங் ரெஸ்பிரேட்டரி ரேட் வில் பி இன்க்ரீஸ்ட். இப்போ ஒரு தாவரம் வளருது அப்படின்னா அது பூ உருவாக்கத்திற்கு வரைக்கும், till the age of flowering, it will show higher respiratory rate. So once the flowering stage comes up, பூக்கள் தோன்றும் சமயத்துல கொஞ்சம் அந்த சுவாசித்தலின் விகிதம் வந்து குறைய தொடங்கும். ஸோ அதே மாதிரி காய் தோன்றும் சமயத்துல raw fruitsல they show the higher respiratory rate. Okay, any wound or injury to the plant shows increase in respiratory rate. ஸோ ஏதேனும் காயம் பட்டாலோ தாவர பாகங்கள்ல அந்த பகுதியில சுவாசித்தலின் விகிதம் வந்து அதிகமாக இருக்கும். பிகாஸ் இட் இஸ் ட்ரைங் டு ரிலீஸ் எனர்ஜி ஃபார் ரிப்பேரிங் த wound. ஸோ அந்த தாவர பாகங்கள் வந்து சரி பண்ணுறதுக்கு இங்கே ஏதேனும் ஒரு வெட்டுப்பட்ட தாவர பாகத்தை பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாள்ல சீக்கிரமாவே அந்த வெட்டுப்பட்ட இடம் வந்து மூடிடும். ஸோ தட் இஸ் த பிளான்ட் ட்ரைஸ் டு ரிப்பேர் த wound. ஸோ அந்த பகுதியில் சுவாசித்தலின் நிகழ்வு வந்து விகிதம் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ தீஸ் ஆர் த இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர்ஸ் விச் அஃபெக்ட் த